பிரதி வணக்கம். 3 மாநிலம் குஜராத், பீகார், அதே போன்று மத்திய பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்கள் தலா ஒரு தொகுதிக்கான சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், மற்ற 2 தொகுதி, அதாவது மத்திய பிரதேசம், குஜராத்தை விட நாம் பிறகு பேசலாம். அதற்கு முன்னதாக பீகார் தொகுதி தான் தற்போது முக்கியமாக இந்தியா முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவு என்பது அங்கு வந்து கொண்டிருக்கிறது. பீகாரை பொறுத்தவரையில் அங்கு காலியாக இருந்த பங்கிப்பூர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. இந்த தொகுதி ஏற்கனவே பாஜக வெற்றி பெற்றிருந்த தொகுதி. அங்கு அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நிதின் நபீன். அவர் பாஜக தேசிய தலைவராக, மாநில உறுப்பினராக தேர்வானார். அதனால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்பதுதான் முடிவாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இறுதி முடிவு அல்ல, ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் பாஜக பின்னடைவை அங்கு சந்தித்து வருகிறது. ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தேசிய தலைவர் வெற்றி பெற்றிருந்த தொகுதி, அங்கு அவர் ராஜினாமா செய்த காலத்தில் இடைத்தேர்தல், அங்கு நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தான் இது ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. காரணம், அந்த தொகுதியில் ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிட்டார். அவர் தற்போது வரை 18வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. 35,713 வாக்குகள் அவர் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தில் தான் பாஜக தள்ளப்பட்டது. நீரஜ்குமார் 2ஆம் இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் 25,277 வாக்குகள் பெற்றிருக்கிறார் தற்போது வரையிலும். வித்தியாசம் பொறுத்தவரையிலே 10,436 வாக்கு வித்தியாசம் என்பது இருக்கின்றது. 18வது சுற்று, மொத்தமாக 31 சுற்று இருக்கிறது. இந்த 18வது சுற்று முடிவில் தான் பிரசாந்த் கிஷோருக்கும் பாஜக வேட்பாளர் நீரஜ்குமாருக்கும் இடையான வித்தியாசம் என்பது 10,436 இருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்றே சொல்லலாம். அது மற்ற 2 தொகுதியாக இருக்கக்கூடிய மற்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் அங்கும் பாஜக ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் அங்கு காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருந்தது. அதனால் மீண்டும் காங்கிரஸை அதை தக்க வைக்கிறது என்று சொல்லலாம். காங்கிரஸ் தான் வெற்றி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் அங்கு அந்த தாட்டியா தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. அங்கு காங்கிரஸ் வேட்பாளர் 44,958 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். 9,519 வாக்கு வித்தியாசம். 2ஆம் இடத்தில் பாஜக வேட்பாளர் இருக்கின்றார். ஏற்கனவே அங்கு காங்கிரஸ் வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் தற்போது அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடிய காரணத்தை மீண்டும் காங்கிரஸ் தக்க வைக்கிறது. காரணம், இடைத்தேர்தலுக்கான காரணத்தை பொறுத்தவரையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். காங்கிரஸ் வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். ஒரு மோசடி வழக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட காரணத்தால் மத்திய பிரதேசனுடைய தாட்டியா தொகுதி இடைத்தேர்தல் அங்கு மீண்டும் காங்கிரஸே முன்னிலை வகித்து வருகிறது. அதுபோக மீதமுள்ள பீகார் தொகுதி பாஜக வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் அங்கு பாஜகவுக்கு பின்னடைவு. ஜன்சுராஜ் கட்சி முன்னிலை பெற்று வருகிறார்கள். குஜராத்தை பொறுத்தவரையில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறார்கள். ஆக இந்த 3 தொகுதிகளில் 2 தொகுதியில் பாஜக வசம் இருந்த தொகுதிகள். அதை ஒன்று பாஜக கிழக்கு நிலையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. என்றால் தேர்தல் நடைபெற்ற சமயத்தில் தான் நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிராக இந்தியா முழுக்க நடைபெற்ற போராட்டம், குறிப்பாக கர்பான்பு ஜனதா கட்சியினுடைய போராட்டம், அதனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெற்றது. அந்த முடிவின் அடிப்படையில் அந்த நிகழ்வுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல், அதைத் தொடர்ந்து வெளியாகக்கூடிய தேர்தல் முடிவு என்ற காரணத்தால் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவாக பார்க்கப்பட்டது. அதில் பாஜக தேசிய தலைவர் வெற்றி பெற்றிருந்த ஒரு தொகுதியில் பாஜக பின்னடைவு தோல்வி நோக்கி சென்று கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பாஜகவுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகவே இது பார்க்கப்படுகிறது. அங்கு முதல் முறையாக ஜன்சுராஜ் கட்சி தடம் பதிக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் அடுத்த சுற்றுகள் முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். 31 சுற்று, மொத்தமாக 18 சுற்றுகள் தான் தற்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் வித்தியாசம் 10,000 கடந்து இருப்பதால் கிட்டத்தட்ட ஜன்சுராஜ் கட்சியினுடைய வேட்பாளர், அந்த கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவர் இதில் வெற்றி பெற்றார் என்றால் இந்த பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் கட்சி தொடங்கி பெறக்கூடிய முதல் வெற்றியாக இது பார்க்கப்படும். இது அந்த கட்சியினருக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று பாஜக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அங்கு நிதின் நபீன் வெற்றி பெற்று அங்கு எம்எல்ஏவாக இருந்தார். இப்போது தேசிய தலைவராக இருக்கிறார். அப்ப தேசிய தலைவருடைய தொகுதியிலே பாஜக வெற்றி பெற முடியவில்லை என்பது மிகப்பெரிய அடியாக தான் பார்க்கப்படும். அதனால் இந்த 3 தொகுதியும், அதிலும் குறிப்பாக பீகார் இடைத்தேர்தல் முடிவு என்பது அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்ற தொகுதியாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் 1995க்கு பிறகு பீகாருடைய இந்த பகிம்பூர் தொகுதி பொறுத்தவரை பாஜகவின் மிக வலுவான ஒரு கோட்டையாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் பாஜக பின்னடைவு என்பது மிகப்பெரிய அது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் சில சுற்றுகள் 18 முடிந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய சுற்றுகள் முடிவின் அடிப்படையில் இறுதியாக என்ன முடிவு வருகின்றது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும்.